الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய இரட்சகனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விடவும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமா மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்விடயங்களை எங்களுடைய வாழ்நாளில் எடுத்துநடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்துநடக்குமாறும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான 7 அமல்களை ஹதீஸ்களிலே கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதில் முதலாவது அமல் மன தூய்மை, இஹ்லாஸ், அதனுடன் ஏகத்துவ அந்த வார்த்தையை கூறுவதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகியோர் அவர்களுடைய ஸஹீஹில் பதிவு செய்கின்றார்கள். யார் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவராக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது அமல் ஃபஜ்ருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, இந்த 2 தொழுகைகளையும் பேணுதலாக பாதுகாத்து தொழுது வருவதாகும். ஆண்களை பொறுத்தவரையில் பள்ளியிலும், பெண்கள் வீட்டிலே நேரம் தவறாமல் உரிய நேரத்தில் பேணிப்பாக இந்த 2 தொழுகையையும் நிறைவேற்றும் பொழுதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட கூலி அவர்களுக்கும் இருக்கின்றது. லயலிஜன் நார அஹதுன் ஸல்லா قبل طلوع الشمس وقبل غروبها, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுபவரும் சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுபவரும் நரகில் நுழைய மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் முஸ்லிம் அவருடைய ஸஹீஹில் பதிவு செய்கின்றார்கள். மூன்றாவது அமல் நோம்பினுடைய அமல். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோப்பாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் 70 வருடம் தூரமாக்கின்றான் என்று முஸ்லிமுடைய அறிவிப்பிலும் நசாயியுடைய அறிவிப்பில் 100 வருடம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நான்காவது, 5வது அமல் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்ணையும், அல்லாஹ்வுடைய பாதையில் இரவு நேரத்தில் பாதுகாப்பாக நின்றவரையுடைய கண்ணையும், விழித்திருந்த கண்ணையும் அல்லாஹ் நரகத்தில் அந்த 2 கண்களையும் நரகம் தீண்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஐனானி லா தமஸ்ஸஹுமுன் நாரு அபதா, 2 கண்கள் ஒருபோதும் அந்த 2 கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது. அதில் முதலாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண். இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு விழித்திருந்து பாதுகாப்புக்காக இருந்த கண் என்பதாக சொன்னார்கள். ஆறாவது அமல் யார் ஃபஜ்ர், அதாவது லுஹருடைய சுன்னத், லுஹருக்கு முன்னால் 4 ரகாத், லுஹருக்கு முன்னால் சுன்னத்தும் லுஹருக்கு பின்னால் 4 ரகாத் யார் சுன்னத்தும் நேமமாக தொழுது வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தி சுனனு திர்மிதி, முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 7வது அமல் பெண் பிள்ளை
பிள்ளைகளை பராமரிப்பது, அவர்களை நல்ல முறையில் வளர்ப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள், யார் பெண் பிள்ளைகளை பொறுமையுடன் வளர்த்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு நீர் அருந்த கொடுத்தோ, மேலும் அவர்களை நல்ல முறையில் யார் வளர்ப்பாரோ அவர்களுக்கு ஆடை அணிவித்து யார் 3 பெண் பிள்ளைகளை இவ்வாறு வளர்ப்பாதோ, குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நாரி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அவருக்கு இந்த பிள்ளைகள் நரகத்துக்கு திரையாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 7 அமல்களையும் வாழ்நாளில் கடைபிடித்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய கூட்டத்திலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم وإياي أولا بتقوى الله، أحثكم على طاعته وأزجركم من معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. رواه الترمذي بإسناد حسن. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية، تدخلوا في الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم، وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز، وما الحياة الدنيا إلا متاع الغرور. وقال النبي صلى الله عليه وسلم: لن يلج النار أحد صلى قبل طلوع الشمس وقبل غروبها، أو كما قال صلى الله عليه وسلم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي الكسم، احمده حمدا يوافي ما تزايد من النعم، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له شهاده تعصم من الفتن وتدفع النقم، واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمه للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه صلاه وسلاما دائمين ممتدين الى يوم الدين. اما بعد، فيا ايها المسلمون اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال عز وجل أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم، رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.